ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ கன்னி ராசிக்காரர்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see. ஒன் செகண்ட். ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போதைக்கு உங்களுடைய சக்ஸஸை பார்த்து நீங்கள் ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அண்டு ஹேங்கிங் ஆன் த பாஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கே. நடந்து முடிஞ்சதே நினச்சிட்டே இருக்கிறீங்க. யூ ஆர் நாட் ஏபிள் டு டேக் ஸ்டெப்ஸ். ஆனால் எஃபர்ட் போடலாமா அப்படின்ற ஒரு அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ பாஸ்ட்டில் நடந்தது எல்லாமே நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஏற்பட்டுருக்கு. அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா, சம்வாட் ஐ திங்க் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு அவங்க நினைக்கலாம். யூ ஆர் மோர் அட்ராக்டிவ் பர்சன் அண்ட் அவங்க சில உண்மைகளை வந்து தெரியணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி இருக்குது. எமோஷ்னலி டிட்டாச்சாக வந்து காட்டிகிட்டு இருக்கலாம், இல்லை அவங்க சொல்கிறபடி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்களை மறைக்கிறீங்களோ அப்படின்னு நினைக்கலாம் சப்போஸ் சிலருக்கு. அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களால் எதுவுமே பண்ண முடியல, ஜஸ்ட் ஒரு பிளானிங்லேயே இருக்கிறீங்க. ஏதோ சம்வாட் பிளானிங்கில் இருக்கிறீங்க. நீங்கள் நினச்சா வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஆனால் இப்போதைக்கு என்னால் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன, வாட் யூ வாண்ட் அப்படின்னா, இந்த இதில் இருந்து எப்படி வெளியில் வர்றது? ஓகே, 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி. எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப ஹர்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. இதிலேருந்து எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங். அண்டு ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறது சம்வாட் ஒரு ஒரு 2 ஆஃப் வான்ஸ் வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடாக இங்கே தெரியுது. ஒன்று உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ அதை நினச்சி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீலிங் இருக்கிறதா பார்க்க முடியுது. ஓகே, அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா, அவங்களும் ஒவ்வொரு இமோஷ்னல் ஆகுறாங்க. ஓகே, பட் இதில் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக. ஸோ இதோடைய ப்ராக்ரெஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அது அவங்களுக்கு இமோஷ்னலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது இந்த ரிலேஷன்ஷிப்பில். இன்னொன்று, அவங்க ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக எடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஓகே, அவங்க எதிர்பார்க்குறது வந்து அவங்க வந்துட்டு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அண்ட் இது வந்து ஒரு ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு போகணும் இந்த கனெக்ஷனை அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஜூலை 15 to 31 என்ன நடக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற குழப்பத்துக்கான ஒரு விடை வந்து கிடைக்கும். ரைட், ஒரு தெளிவு வந்துட்டு பிறக்கும். இங்கே சில சம்வாட் தேர்ட் பார்ட்டிஸ் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். இந்த ஆப்ஷனா அந்த ஆப்ஷனா, உங்களுக்கு எது ஒத்து வரும் அப்படின்ற மாதிரி சப்போஸ் ஒரு சிலர் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். லாஜிக்காக வந்து திங்க் பண்ணி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அமையும். ஓகே, அண்டு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், இல்லை ஒரு நியூ ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அண்டு உங்களுடைய செல்ஃப் க்ரோத்தில் வந்துட்டு நீங்கள் கவனம் செலுத்துறதுல அதுலேயும் ஒரு கிளாரிட்டி வரும். இது வரைக்கும் குழப்பம் போயிட்டுருக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு கிளாரிட்டி வரும், ஒரு நியூ பிகினிங் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். வேர்ல்டு 4 ஆஃப் வான்ஸ் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கலாம் சில பேருக்கு. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 8 ஆஃப் கப்ஸ். ஒரு சிலர் மேரிடாக இருக்கீங்களா? அப்படி ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தெரியுது. அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது, இல்லை உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, யூ வாண்ட் டு வாக் அவே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து அப்படி நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா,
உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷன் வந்து கிடைக்கும்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அண்டு சில பேருக்கு எப்படி தெரியுதுன்னா, உங்கள் லைஃப்குள்ளே இருக்கிற தேர்ட் பார்ட்டிஸ் வந்து விலகி போயிடுவாங்க. உங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட் வந்து ஏற்படும். ஓகே. பட் 2 பேரும் பார்த்துக்காம இருக்கீங்க. கமிட்மெண்ட்டா அந்த பக்கம் திரும்பிட்டு இவங்க இந்த பக்கம் ரைட். உங்க பெர்சன் வந்து சில பேருக்கு உங்க பெர்சன் வந்து மனி ரிலேட்டடா ஓடிட்டே இருக்காங்க. கரியர் ரிலேட்டடா. நீங்க வந்துட்டு ஆல்ரெடி செட்டில்டா தான் இருக்கிறீங்க. இல்ல சில பேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஜாப் போகக்கூடியவங்களா இருக்கலாம். மேரேஜ்ல வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் மேரேஜ், யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் கமிட்மெண்ட் அப்படின்றதும் தெரியுது. ஓகே. வாட் இஸ் திஸ் 8 ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பார்த்தா, சம்மோன் இஸ் வாக்கிங் அவே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அது யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஹை பிரிஸ்டஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்யூஷன் ஜாஸ்தியாகவே இருக்கும். என்ன ஏது அவங்க என்ன உங்கள் பர்சன் நினைக்கிறாங்கன்னு கூட உங்களுக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அந்த வேர்ல்டு கார்டு பார்க்கும்போது சிலருக்கு ஒரு மெசேஜ் என்ன கிடைக்குன்னா, நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதில் உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் எஃபோர்ட் போட்டுட்ருக்கீங்க. அது உங்கள் கரியராக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். எனிகோ அந்த எஃபோர்ட் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் மெசேஜ் என்ன அப்படின்னா, ஹலோ ஃப்ரம் ஹெவன். Your loved one in the spirit world want to connect with you as much as you want to connect with them. ஓகே. ஸோ நீங்கள் ஹெவனில் இருக்கக்கூடிய பர்சன் யாரையோ வந்து அடிக்கொருக்க நினைக்கலாம். ஓகே. ஸோ அவங்க வந்து உங்களோட கனெக்ட் ஆகி தான் இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அவங்களோட கனெக்ட் ஆகிறீங்களோ, அவங்க அந்தளவுக்கு கனெக்ட் ஆகிருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கள்ட்ட ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஹெவன் மீன்ஸ் இந்த சொர்க்கம் சொல்லுவோம் இல்லையா? பாஸ்ட் ஒன் தான். அவங்கள பற்றின மெசேஜ் தான். ஸோ நீங்கள் ஏதாவது கேள்விகள் அவங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்கலாம் மேபி சில பேர். அதுக்கான பதில் அவங்க சயின்ஸு சிம்பிள்ஸ் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. சயின்ஸு சிம்பிள்ஸ் மூலமாக அவங்க உங்களை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க அப்படின்றத வந்து தெரியப்படுத்துவாங்க. ஓகே. இப்போதைக்கு அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. அவங்க உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இந்த இறந்து போன யாரோடையாவது நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அவங்கள்ட்ட கனெக்ட் ஆகிட்டு இருக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க. ஸோ சம்டைம்ஸ் எனக்கு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் வரும்போதெல்லாம் அப்பாட்ட வந்துட்டு நான் கனெக்ட் ஆகிப்பேன், பேசுவேன், கூப்பிடுவேன். ரைட்டோ அந்த ஒரு ஃபீல் வரும்ல நமக்கு. அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாரோடையாவது கனெக்ட் ஆகிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்கள் கூட கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க, உங்களோட தான் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ முருகருடைய மெசேஜ், மனோரதம் நிறைவேறும். தன்னம்பிக்கை கொண்டவருக்கு முருகன் தோள் கொடுப்பான். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் வேணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஸோ மேபி உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கு நடுவில் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கிற மாதிரி இங்கே தெரியுது இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது. பட் நம்பிக்கையோடு இருங்க, உங்களுடைய ஆசை நிறைவேறும். குடும்பத்திற்காக மட்டும் பாடுபடாமல் சமுதாய நலனுக்காகவும் பாடுபடுங்கள். பயணம் சில பேருக்கு வந்துட்டு ட்ராவலுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வேர்ல்டு கார்டுமே பார்த்தோம். ஸோ 8 ஆஃப் கப்ஸும் பார்க்குறோம். சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தணும்னு நினைக்கலாம். சம்வாட் வந்து ஒரு ட்ராவல் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகேவா? சம்வாட் சோசியல் சர்வீஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அண்டு சொசைட்டியில் ஏதோ ஒரு கனெக்ஷன் உள்ள பர்சனாகவும் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட் எவர் மேபி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும்போது முருகருடைய ஹெல்ப் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐல் மீட் யூ மேக்ஸ் வீடியோ. டேக் கேர். பாய்.